ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம புதுசாக கொஞ்சம் புக்ஸை நம்ம புக் ஷெல்ஃப்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப அதிகமாகலாம் ஷாப் பண்ணலை. அது கம்பேரிட்டிவ்லி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக தெரியுது. இருந்தாலும் நமக்கு வந்த புக்ஸ் இல்லை நம்ம ஏதாவது சரி 1-2 வாங்குவோமே, 1-2 சின்னதாக வாங்கினது மட்டும் இருக்குது. ஸோ இந்த புக் ஹவுல் தான் இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு புக் தடங்கல். தடங்கல் இது டிரான்ஸ்லேட்டட் புக். இது எதிர்வெளியில் போட்டிருக்காங்க. இந்த இயர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த புக்கு சான்சஸ் ஆர் ஹை. 2025 தான், 2017 வந்துருச்சு. சரி, இது என்ன புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பெண்மணி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போகிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போகிறதுல விஷயம், ஆஸ்திரேலியாவில் இருக்க பாலைவனத்தில் அதை கடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 2-3 ஒட்டகம் அப்புறம் அவங்களோட நாய் ஒன்றை கூட்டிகிட்டு அந்த டெசர்ட்குள்ளே தனியாக போகிறாங்க. அது எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே, இது வித்தியாசமாக இருக்குது, படித்து பார்ப்போம் எப்படி இருக்குது, இவங்க என்ன தான் பண்ணாங்க. டெசர்ட் அப்படின்றது ரொம்ப பயங்கரமான விஷயம் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே டெசர்ட்டுன்னு சொல்கிறப்ப அந்த ஆடு ஜீவிதம் படித்தப்ப எனக்கு ஆடு ஜீவிதம் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னமோ தெரில, அது ஏன்னு தெரில. அதுக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலான்னு கொஞ்சம் ஏதோ அவ்வளோ சூப்பர் புக்கு, செம்ம புக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, நல்ல புக் நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு படமும் பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் என்னன்னு தெரியல. ஸோ ஆடு ஜீவிதம் பொறுத்த முடியும், அதில் டெசர்ட்டை பற்றி நல்லாவே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புக்கில் டெசர்ட்டை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது நமக்கு அந்த புயல் காற்று மண்ணோடு சேர்த்து நம்ம மூஞ்சியில் காற்றடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தான் அந்த புக்கில் இருக்கும். ஸோ மறுபடியும் இங்கே தடங்கல்ல இந்த ஆஸ்திரேலியாவில் அது துபாயில் இருக்க டெசர்ட்டாக, இது ஆஸ்திரேலியாவில் இருக்க டெசர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தது. அண்ட் இது சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன புக், 80 நாட்களில் உலகம் சுற்றிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இல்லுஸ்ட்ரேட்டட் வேர்ஷன் புக்கு. சரி, இது இங்கிலீஷில் இருக்குது, இருந்தாலும் சரி இங்கிலீஷில் இருக்குது மீன்ஸ் என்கிட்ட இல்லை, ரொம்ப ஃபேமஸான புக். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தது. அடுத்து மகத்தான உளவியல் ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் ஃபேமஸான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில, அவங்களாம் சைக்காலஜிஸ்ட் இல்லை. ஏன்னா சைக்காலஜின்ற ஒரு விஷயம் எமர்ஜ் ஆகிற டைமில் இருந்ததுனால அவங்க டாக்டராக இருந்திருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் நியூராலஜிஸ்டாக இருந்திருப்பாங்க. அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட்லாம் அவர் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. அவர் தான் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆன டைமில் இருக்கவர். அவர்லாம் நியூராலஜிஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி இவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, அப்புறம் இவர் எரிக்சன், அப்புறம் இவர் பண்டூரா. இவர் ரீசன்ட் டைமில் தான் இறந்தார், இந்த வருஷமோ என்னமோ தான். சரி, இவங்கள பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போமே. ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் மறந்துருக்கும். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வாங்கினது. சும்மா சரி, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. நெக்ஸ்ட்டு இடைவெளி. இது எஸ் சம்பத் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது ஒரு சின்ன புக் தான். இது ஏன் இதோட விலையை பெண்ணில் வச்சு அடிச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழுத்தி அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இடைவெளி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி இந்த புக்கை பற்றின சில விஷயங்கள், இது டெத் ரிலேட்டடான புக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அப்போயே ஓகே இப்படி ஒரு புக் இருக்கா, அதை பற்றி அதுக்கு அதிகமாக வேறு எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் இந்த நாவல் எனும் சிம்போனி அப்படின்ற புக்கை படித்தேன். அது எஸ் ராமகிருஷ்ணனோட புக்கு. அவர் அதில் நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன ஆகும், அதுலேருந்து ஏதாவது ஒரு சஜஷனில் நமக்கு ஆழமாக பதிஞ்சிரும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஒரு மைண்டில் இருந்து திரும்ப இவர் சொன்னனால ஓகே இது இம்பார்ட்டண்ட்டான புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இடைவெளி அப்படின்ற ஒரு புக் வாங்கியிருந்தேன். அடுத்து என் பெயர் ராமசேஷன் அப்படின்ற புக்கு. இது ஆக்சுவலாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஏன் இங்கே புக் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டால், இது படித்து முடிச்ச எத்தனை பேஜ், இது மொத்தம் 250 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? 250 பேஜஸை
புக்கை நான் இதை படித்து முடிச்சுட்டு திரும்ப வேறு எந்த புக்குக்கும் போகாமல் இதவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் படிக்கிறதுக்கு. என் வாழ்க்கை வரலாற்றிலேயே வந்து நிறைய டைம் நான் நினைப்பேன் இந்த புக்கை வந்து திரும்ப படிக்கணும், கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு, எப்பயாச்சும் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இல்லைனாலும் ஒரு 10-20 புக்காவது நான் நினச்சி வச்சுருப்பேன். ஆனால் எதையுமே எடுத்து படித்தது கிடையாது. ஆனால் இந்த என் பெயர் ராமசேஷன் அப்படின்றது வந்து புக்கு வாங்கி படித்து முடித்தாச்சு. படித்து முடித்த கையோட திரும்ப நான் படித்து ஏதோ இப்போ ஒரு 100 பேஜ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இது மறுபடியும் படிப்பேனான்னு கேட்டால் இல்லை, இதோடு நின்று போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப உள்ளே போகிறதுக்கான ஒரு விஷயம் வரமாட்டேங்குது. இந்த புக்கு எழுதினவர் வந்து ஆதவன். ஸோ இந்த புக்கை பற்றி பேசலாம். மந்த்லி ரேப் அப்படின்ற இது வந்து 2-3 மாதம் நான் ஒரு 2 மாதம் நான் வீடியோ போடலை. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், நான் புக்கே படிக்கல, புக் படிக்கிற மென்டாலிட்டியும் இல்லை. அது டோட்டலாக நான் அந்த ஃப்ளோவை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைமில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், என் பெயர் ராமசேஷன் அப்படின்ற ஒரு புக் கைக்கு வந்தது. இதே நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா படித்தோம். அப்போ கூட நான் யோசித்தேன் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எடுக்கிற எல்லா புக்கையும் ட்ராப் பண்ணி பாதியிலே நிறுத்திட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ இதை படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதவே படித்தேன் அப்படின்றது வந்து அந்த டைமில் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா பட்டுச்சு. ஸோ இது முடியும் இத்தனை நாள் ஒரு 2-3 மாதமாக நான் மந்த்லி ரேப்பே போடல இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்கும் ஓவராலாக நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு மந்த்லி ரேப் போடுறப்ப நான் இந்த புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம, ஓகேவா. பட் ஆனால் நான் வாங்கி படித்தே முடிச்சுட்டேன். அந்த 1 மந்த் 2 மந்த் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நான் வாங்கின புத்தகங்கள் நிறைய, படித்த புத்தகங்கள் நிறைய அப்படின்னு சொல்லினாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கும். அதில் ஒன்று வந்து என் பெயர் ராமசேஷன். அடுத்து வந்து நைல் நதிக்கரையோரம். இந்த புக்கை நான் ஆர்டர் போட்டிருந்தப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், சும்மா ஒரு புக் ஸ்டாலில் புதுசாக போட்டிருந்தாங்க, வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 10% டிஸ்கவுண்ட். நான் ஒரு முட்டாளாக போயிட்டு எத்தனை புக்கு வாங்கினாலும் எப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்க போகிறோன்னு எனக்கு தெரியல. இது என்னென்னா நல்ல ஸ்டெயினாக இருக்குது சைடில். இதில் பார்த்தா தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கார்னர்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. ரொம்ப நாள் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு இருந்தோம். நல்லா இல்லை, ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு. இதை பார்த்துருந்தா நான் அழகாக போய் இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் கண்ணில் பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், புக்கை எடுத்து வச்சுட்டு ஓடிடுவோம். ஆர்டர் போட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் இந்த சமாச்சாரம்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மறுபடியும் எத்தனை தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணுற ஒரு தப்பாக தான் இந்த விஷயம் இருக்குது. அந்த கார்னர்லாம் பார்த்து வாங்காத விஷயம். ஓகே, எனிவே இது வந்து நைல் நதிக்கரையோரம் ஒரு எஜிப்த் ரிலேட்டடான பயணக்கட்டுரை. அடுத்து அருக்கன்மேடு ரமேஷ் பிரேதனோட புக்கு. இதில் ஆக்சுவலாக இப்போ நான் 70 பேஜஸ் படிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 50 பேஜஸ் இருக்குது. இதை 50 பேஜை நீ எத்தனை நாளில் படிப்ப அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு வாரம் தேவைப்படும். ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த புக்கு. இது ரமேஷ் பிரேதன் பற்றி சொல்லணும். அவருக்கு வந்து விஷ்ணுபுரமில் அவார்ட் கொடுக்கறதா டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே படிச்சுட்டு நம்ம விஷ்ணுபுரம் போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாங்கி வச்சுருந்தோம். வாங்கி ஸ்டார்ட் பண்ண போகிற அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்க, அன்னைக்கு இல்லை அடுத்த நாள், ஒரு நாள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம். வச்சுருந்து பார்த்தா அவர் வந்து இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிற, சரி இந்த புக்கு படித்து முடிச்சுட்டு நான் இதோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வீடியோலாம் போட முடியாது இந்த புக்குக்கு. ஏன்னா நம்மளோட புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நான் மந்த்லி ரேப்பில் முடித்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சரி, ஓகே. அடுத்து அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ற இந்த புத்தகம். இது வந்து ஒரு கர்நாடகாவில் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன முழுக்க அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான். அம்மா எப்படி பையனை பர்சியூ பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான். அப்படின்னு இது சொன்னோடனையும் இன்னொரு ஞாபகம், நான் எனக்கு ஒரு புக் வந்தது. அது வந்து பிறக்கா குழந்தைக்கு ஒரு கடிதம். ஆமாம், பிறக்கா குழந்தைக்கு ஒரு கடிதம். இது என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க எந்த ஊர்னா இத்தாலி. ஸோ இவங்க என்ன ஒரு கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், பிறக்கா குழந்தைக்கு ஒரு கடிதம். வயிற்றுலேயே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எவ்வளோ தூரம் அவள் வந்து ஃபீல் பண்ணுறா, பார்க்காமலே எவ்வளோ தூரம் நிறைய விஷயங்களை
ஒரு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த புக்கில் இருக்கும். ஸோ இது வந்து தன்னோட பையன் அம்மாவை பற்றி எழுதுறது, இது தன்னோட அம்மா ஒரு பிறக்காத ஒரு குழந்தைய பற்றி எழுதுறது. இது ரெண்டுமே பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான். இது கர்நாடகா அண்ட் இது இட்டாலி. ஓகே, இட்டாலியிலேருந்து இங்கிலீஷ்க்கு போய் இங்கிலீஷ்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஆத்தர் பேர் வந்து ஒரியானா ஃபெலாசி, அப்படியே தான் இருக்கும். ஒரியானா ஃபெலாசியாக தான் இருக்கும். இவங்க ஃபோட்டோ இருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க ரொம்ப ஃபேமஸான ஜேர்னலிஸ்டாங்க. நிறைய இடத்துக்கு போய் நிறைய பிளேசஸ்க்கு போய் நிறைய ஃபேமஸான பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இவங்க கொஷின்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் கேட்குறப்ப அப்படின்ற மாதிரி அந்த முன்னாடி இருக்க 4 பேஜில் வந்து அவங்கள பற்றின டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது படித்தப்பே ஓகே இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் போல் அப்படின்னு நினச்சி, தெரியாமல் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன், ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. ஆளுமை மிக்க அதுதான் கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுமை மிக்க நபராக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது படித்தப்ப. அதுவும் படித்து பார்க்கணும். தென் அடுத்து காகித மலர்கள் பை ஆதவனோட இது செகண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு புக் படித்தேன், அந்த புக் பேர் மறந்துடுச்சு. அது ஒரு குறுநாவல், சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சின்ன ஒரு புக்கு. அதுக்கப்புறம் இந்த என் பெயர் ராமசேஷன் அண்ட் காகித மலர்கள். இந்த காகித மலர்கள் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எனக்கு ஆதவனை எவ்வளோ தூரம் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த காகித மலர்கள் பயோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த என் பெயர் ராமசேஷன் இருக்கு இல்லையா, இந்த புக் வந்து ரஷ்யா மொழியில் டிரான்ஸ்லேட் ஆகி 1,00,000 பிரதிக்கு மேலே விற்றுருக்கு. தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய நாவல் கூட 1,00,000 பிரதியை தாண்டி விற்காது. பட் ஆனால் அந்த புக் டிரான்ஸ்லேட் பண்ணி ரஷ்யாவில் 1 lakh காப்பீஸ்க்கு மேலே செல் ஆகிருக்கு. 1 lakh காப்பீஸ் செல் ஆகிருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். இந்த மாதிரி என்னென்ன புக்ஸ் எல்லாம் தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வெளியே இருக்க நாடுகள்லையும் ஊர்கள்லையும் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இந்த புக்கில் மென்ஷன் பண்ணனால தான் எனக்கு அது தெரியும். காகித மலர்களில் மென்ஷன் பண்ணனால தான் அந்த என் பெயர் ராமசேஷன் ரஷ்ய மொழியில் 1 lakh காப்பீஸ் செல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். மேபி இந்த மாதிரி டேட்டாஸ் கிடச்சா கூட நம்ம அதெல்லாம் வச்சு என்னென்ன புக்ஸ் வந்து மித்த நாடுகளில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம். பட் அதுக்கான சோர்ஸ் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி தமிழில் நிறைய சோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி நமக்கு இங்கிலீஷ்லேயே எல்லாம் வரனால தமிழில் வரமாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. தேடி தான் நம்ம எடுத்து எல்லாமே டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்குது. சரி, ஓகே. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய்.